இனிய காலை வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நான் கரெக்டாக தானே பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். எங்கேருந்து தான் இந்த பிரச்சனை என்ன தேடி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனை காரணமே தெரியாது, ஆனால் நம்ம கூடவே ரொம்ப நாளாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி தீரவே தீராது அப்படின்ற பிரச்சனைக்கு உங்களோட பெயர் கூட காரணமாக இருக்கலாம்ல. இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. இன்னைக்கு எண் கணிதம் குறித்து பல விஷயங்களை நம்ம கிட்ட ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருப்பவர் எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹே தன்னச்சர்வ பிரச்சோதயாத். ஓம் ஓம் ஓம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யுர் நமாம்யகம். அருமையான துவக்கம் சார். எல்லாருக்குமே மனசுல பதிகிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். எப்பவுமே எல்லாரும் நினைப்பாங்க ஏதாவது நமக்கு புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே, நம்ம போய் கம்ப்யூட்டரில் உட்காந்தா ஒரு கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் அதுவே பதில் சொல்லிடும் அப்படின்லாம் நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட பேர் கரெக்டாக இருக்கா, என்னுடைய பிறந்த நேரம் அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சிருக்கோமா, அப்பெல்லாம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, மனசில் தோண்டதெல்லாம் போட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சார். என்னதான் ப்ரௌஸ் பண்ணாலும் என்னதான் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்லாம் தேடினாலும் கிடைக்காத ஒரு சில விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக நேர்கள் கிட்ட நீங்கள் எண்கணிதம் குறித்து பகிர்ந்துப்பீங்க. இந்த வாரம் நேர்களுக்காக எண்கணிதமோட டிப்ஸ் என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப அற்புதமாக கேட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். இப்போ ஒரு தேதி 1ஆம் தேதி அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பெயரை எந்த எண்களில் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் ஒரு நம்பர் காட்டும். அப்போ அந்த நம்பரில் நம்ம வச்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இல்லை, கல்வியில் பிரச்சனை வருது, திருமணத்தில் பிரச்சனை வருது, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருது. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், 1ஆம் தேதி என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் சூரிய உதயத்திற்கு பிறகு பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த 1ஆம் தேதியை எடுத்துக்கணும். சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அதற்கு முந்தின தேதி எதுவோ அந்த தேதியை மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்திருக்கீங்க, சூரியன் உதைந்த பிறகு பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், உங்களுடைய முகம் நீட்டு வாக்கு அப்படி அமைஞ்சிருக்கும், உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ இதுவே நம்ம 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுடைய நேரத்தை பார்ப்போம். விடிந்த பிறகு பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள், இடைப்பட்ட கல்வி அதாவது ஆரம்ப கல்வியில் 10th ஏதாவது 1 வருஷங்கள் இல்லை 2 வருஷங்கள் அவங்களுக்கு எஜுகேஷனில் பிரேக் வரும். நிலவு போன்ற முகம் அவங்களுக்கு இருக்கும். 15 நாள் முகம் குண்டாகவும் 15 நாள் சோர்ந்தும் காணப்படும். தயிர் சாதம் நிறையா சாப்பிடுவாங்க. படிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். நல்லா பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்போ 1ஆம் தேதியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ 2ஆம் தேதியில் பிறந்து சூரியன் உதயத்திற்கு முன்பு அவர்களுடைய டைம் இருந்தால் அவங்க எந்த தேதிக்கு போவாங்க? 1ஆம் தேதிக்கு போவாங்க. அப்போ இந்த கால்குலேஷன் இன்டர்நெட்டில் இருக்காது. அதுதான் இன்றைய டிப்ஸ். எத்தனை பேர் ஓடி போய் கண்ணாடியை பார்த்தாங்களோ, எத்தனை பேர் யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேபி உங்களோட கேள்விக்கும் இங்கே பதில்கள் இருக்கு சார். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒன்று வச்சுக்கலாம் சார். காலர் கிட்ட நம்ம பேர் கேட்க வேண்டாம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வச்சு அவங்களுடைய பேர் எந்த எழுத்துல அமைஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்றது, எந்த எண்ணில் அமைஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தாராளமா சொல்லலாம், தாராளமா. ஒரு பிறந்த தேதியை பிறந்த நேரமும் கேட்ட அடுத்த 2 வினாடிகள்லயே அவர்களுக்கு எந்த எண்கள் அமையணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ், பொதுவான ரூல்ஸ் தான் இது, நியூமராலஜி. ஓகே சார், பார்க்கலாம். காலர் பார்த்துக்கலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ மேடம், நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். பேர் சொல்லாதீங்க. யாருக்காக கேட்க போறீங்களோ அவங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி மட்டும் சொல்லுங்க. 14/2/1980. 16 சரி, 14/2/1980. 1980. நேரம் சொல்லுங்கம்மா. காலை 6:40 மேடம். காலையில 6:40. சரி, இந்த இவங்களுடைய
பெயர் வந்து எத்தனை எழுத்துல அமைஞ்சா அவரோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றத சார் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா பெயர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். கேளுங்க. ஆயிடுச்சு மேடம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. இப்போ இவங்க வந்து உங்களுக்கு என்ன உறவு வேணுமா? தங்கச்சி சார். தங்கச்சி. சூப்பர்மா. இவர்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய வாழ்நாள் முடிவு வரைக்கும் எந்த எண்களில் பெயர் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1லிருந்து 9க்குள்ள ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் எண்ணில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்பதான் வந்து அவங்களுடைய திறமைகள் வெளியில வரும், படிப்பு தடைபடாது, திருமணம் சம்பந்தமான தடைகள் எதுவுமே இருக்காது. இப்போ அவர்களுடைய பெயர் எந்த நம்பர்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. ஜெயந்தி. ஜெயந்தி சார். JAYA. ஜெயந்தி. சார். இனிஷியல் மறுபடியும் சொல்லுங்கம்மா. இன்சல் ஏ சார். ஏ. ஓகே. ஜெயந்தி ஸ்பெல்லிங் சொல்லுங்க. JAYAN THI மா. சார். ஓகே ஓகேம்மா. இவர்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பெயர் மட்டும் கூட்டினால் 19ன்னு சொல்லக்கூடிய 1ஆம் எண்ணிலையும் இனிஷியலோட சேர்த்து கூட்டினால் 2ஆம் எண்ணிலையும் இருக்கு. அப்போ இவர்களுடைய டோட்டல் ஜாதகத்தில் அவர்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நான் சொல்ல எண் வந்து 5ஆம் எண். அந்த 5ஆம் எண்ணில் பெயர் இல்லாததுனால இப்போ இவங்களுக்கு என்ன நிகழ்வுகள் நடக்கும்னா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செய்வாங்க. கிட்ட வந்து ப்ராப்ளம் ஆயிடும். பல்லுல கேப் இருக்கும். ரெண்டாவது இனம் புரியாத விஷயங்களுக்கு பயப்பட ஆரம்பிப்பாங்க. படிப்பு சம்பந்தமாகவும் திருமண சம்பந்தமாகவும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் தடைகள் நிச்சயம் இருக்கும். வணக்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம்மா. உங்களோட பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்க பாப்பாக்காக பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். சரி, ஓகே. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 20/2/2002. ஓகே. டைம் சொல்லுங்கம்மா. டைம் நேரம் காலை 6 மணி 6 நிமிடம். சரி, ஓகே. அவங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? பிறந்த புதன்கிழமைங்க மேடம். புரியல. அவங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா சார் கிட்ட இன்னைக்கு? அந்த மதிப்பு எப்படி இருக்கும், எதிர்காலம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? சரிங்கம்மா, இந்த கேள்விக்கு சார் பதில் சொல்வாரு, கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். கரூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எங்க பாப்பா டேட் ஆஃப் பர்த் 20/2/2002 சார். ஓகே ஓகேம்மா. பிறந்தது வந்து புதன்கிழமை. ஓகே ஓகே. 6 மணி 6 நிமிடம். ஓகே, உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. பாப்பாக்கு ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், சரி சரி சரி, எப்படி படிப்பாங்க என்னன்னு. இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் என்ன பேசிட்டு இருக்கோம்னா, பிறந்த தேதியும் பிறந்த நேரமும் சொன்ன உடனே அவர்களுக்கு எந்த எண்களில் பெயர் இருந்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் குழந்தைக்கு உங்கள் பெயர், அந்த குழந்தையோட பெயரை கூட்டினால் 1ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணும் மாறி மாறி வந்தாலும் நன்மை கண்டிப்பாக ஏற்படும். இதில் ஏதாவது ஒரு எண்கள் இருந்தாவே சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் குழந்தையோட பெயர் சொல்லுங்கம்மா. பாப்பா பேர் யூகே பிரீத்திகா. ஸ்பெல்லிங் சொல்லுங்கம்மா. யூகே இன்சூரன்ஸ். ஓகே ஓகே ஓகே. PREE THI KA. ஓகேம்மா. இவர்களுடைய பெயர் என்ன எண்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னா 41ஆம் எண்ணில் நான் சொன்ன மாதிரி 5ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கு. பெயர் மட்டும் என்ன எண்களில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இனிஷியல் மட்டும் 30, அதாவது இனிஷியல் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பெயர் மட்டும் 33ல் அடங்கிடும். டோட்டலாக சொல்லும்போது நல்ல எண்களில் வந்ததுனால 50% வாழ்க்கை உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்க. நிறைய பேரும் புகழோட வாழ்வாங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? யாருக்காக கேட்க போறீங்க சார்? சார் எனக்கு தான் மேடம். நான் 3/4/1966. 3/4/1966. சரி, ஓகே. டைம் சொல்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணி. ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:15 இல்லையா? மணி. சரி, ஓகே. என்ன கேள்வி கேட்க சரி, ஓகே. என்ன கேள்வி? எனக்கு வேலையே நிரந்தரமா இல்லாம இருக்கேன். இப்ப வேலை இல்லாம இருக்கேன். விபத்து, ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை மேடம். எனக்கு ஏதாவது சொல்லுங்க. என் பேர் மாத்தணுமா இல்ல எனக்கு என்ன செய்யலாம்? பிறந்ததுல இருந்து போராட்டமா இருக்கேன். எனக்கு 5வது பிறந்தேன் போராட்டமா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். பதட்டப்படாம பேசுங்க. வணக்கம் சார். சார் எனக்கு வந்து 1966 கேட்டேன். உங்களுடைய தகவல் கேட்டேன் சார், குறிச்சுக்கிட்டேன். இப்போ உங்களுடைய பெயர் எண்கள் வந்து கூட்டினால் 1ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆதிக்கத்தில் அமைந்திருந்தால் நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல பண சம்பாத்தியம், நல்லபடியான செட்டில்மெண்ட், லைஃப்ல கிடைக்கக்கூடிய செட்டில்மெண்ட் எல்லாமே கிடைச்சிரும். இப்போ இதற்கு எதிர்மறையா
7ஆம் எண்லேயோ 6ஆம் எண்லேயோ 8ஆம் எண்லேயோ உங்களுடைய பெயர் அமைந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் சொன்ன அந்த விபத்துக்கள், கடன் பிரச்சனைகள், வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுடைய பெயர் சொல்லுங்கள் சார். என் சொக்கலிங்கம் சார். CHO CHO CKA CKA LI N GAM. ஓகே. N சொக்கலிங்கம் இல்லைங்களா? இனிஷியல் என்ன? ஆமா சார். என்ன? ஓகே. இப்போ உங்களுடைய பெயரை கூட்டினால் 38ன்னு சொல்லக்கூடிய 2ஆம் எண்ணில் பெயர் மட்டும் அமைஞ்சிருக்கு. சொக்கலிங்கம் அப்படின்னா 38ஆம் எண். நான் சொன்ன அந்த எண்கள் அதில் அடங்கலை. அடுத்தது இனிஷியலோட கூட்டினாலாவது அந்த எண்கள் வருதா, 1ஆம் எண் வருதா அப்படின்னு பார்க்கும்பொழுது 7ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கு. தெளிவாக சொல்லிட்டேன், 7ஆம் எண்ணில் இருந்தால் விபத்துக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சூட்சம எண் கொடுக்குறேன். அந்த எண்ணை வந்து பயன்படுத்துங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பெயர் மாற்றம் மட்டும்தான் சரியான தீர்வாக இருக்கும். அதற்கு வந்து கடவுள் வழிவிடுவார். 19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணை வந்து எழுதிக்கோங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 10 நாளில் நியூமராலஜியில் உங்களுக்கு பெயர் அமைச்சிக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுப்பாரு. அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. அருமையா சொல்லுறீங்க சார். அழைப்பிற்கு நன்றி. உங்களோட சூட்சம் வேணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்க. இது நேரம் நல்ல நேரம்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு தெரியாத விஷயங்களை பயங்கர சுவாரஸ்யமா எண் கணிதம் குறித்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட கேள்விகளை தயாரா வச்சுக்கோங்க. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். எண் கணிதம் குறித்து மிக தெளிவான விளக்கங்களை நம்ம கிட்ட மிக அற்புதமா பகிர்ந்துட்டு இருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். சார், நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க சொல்லிட்டீங்க 2 சூட்சம எண் தான். அதாவது அவங்களோட பெயரை கூட்டினா ஒரு சூட்சம எண் வரும், அதுக்கப்புறம் இனிஷியலை கூட்டினா ஒரு சூட்சம எண் வரும்னு சொல்றீங்க. இந்த 2 எண் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து ஒரு மனுஷன் பிறந்துட்டானா அவனுடைய அந்த 10ஆம் கிளாஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஒன்று ஹெல்த் பிரச்சனையா இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல என்ன வரும்னா படிப்பு, பேசிக் படிப்பு வரணும். படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கணும், வேலை, கல்யாணம், அப்புறமா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு பிரச்சனை வரும் சார். இவ்வளோ பிரச்சனைக்கும் எப்படி அந்த 2 எண் மட்டும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து சொல்ல முடியும்? ரொம்ப அற்புதமான, ரொம்ப தெளிவான கேள்வி வந்து கேட்டீங்க. இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயங்கள் வந்து தெளிவாக புரியும். கடவுளினுடைய பிறப்பு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து பிறக்க வைப்பார். ஆரம்பத்திலிருந்து அவர்களுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் எந்த விதமான உடல் பிரச்சனைகளும் வராது, மனப்பிரச்சனைகளும் வராது, பணப்பிரச்சனைகளும் வராது, குழந்தை பாக்கியம், எந்த பிரச்சனைகளும் வராது. தெளிவான வாழ்க்கை, தெளிவான மனைவி, தெளிவான குடும்பம், ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்வாங்க. இது ஒரு குரூப். 2வது குரூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப், கொஞ்சம் தடுமாறினாலும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்டெப்ஸ் அவங்க வந்து இருக்குது, அவங்களோட லைஃப்பில் முன்னேறதுக்கு நிறைய படிக்கட்டுகளை தாண்டி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகள்லாம் எதன் பேசிஸில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், பூர்வ ஜென்ம பாவங்கள் நல்லது, இதை பொறுத்து தான் இந்த பிறப்பு நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ஃபார்முலா தான். கடவுள் பிறக்கிறது 5ஆம் தேதியில் ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாரு. லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. நல்லா படிப்பாங்க, நல்ல முக அமைப்புகள் இருக்கும், பொறுப்பானவங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அத்தனை பேருக்கும் சூட்சம எண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த எண் ஒரே எண்ணாக அமையாது. ஒருத்தவங்களுக்கு 1ஆம் எண்ணில் அமையும், ஒருத்தவங்களுக்கு 2ஆம் எண்ணில் அமையும், ஒருத்தவங்களுக்கு 7ஆம் எண்ணில் அமையும். இப்படி 1லிருந்து 9க்குள்ள எண்கள் மாறி மாறி அமையும். அப்போ அந்த எண்களை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு, நமக்கு என்ன எண், அந்த எண்ணை பயன்படுத்தினால் நம்மளுடைய ஜாதகம் வந்து நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் நமக்கு இருக்கிறது கிடைக்கிறதுக்கும் வழிமுறைகள் செய்யக்கூடியது அந்த 2 சூட்சும எண்கள் தான். அப்பா, இவ்வளோ விஷயம் வந்து சூட்சும எண்ணுக்குள்ள அடங்கி இருக்குன்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ வர காலர் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு பார்க்கலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களோட யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? என் தந்தைக்காக கேட்கணும். சரி, ஓகே. உங்களோட பேர் சொல்றீங்களா?
சொல்றேன். பிறந்த தேதி 3/12/1975. சரி, தேங்க்ஸ். 5:30 மணிக்கு காத்தால 5:30 மணிக்கு. சரி, ஓகே. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கும் சரியா வருமானம் இல்ல, பையனுக்கெல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா, இதுக்கான தீர்வு என்னன்னு சார் சொல்வாரு, கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ இவங்க வந்து 3ஆம் தேதி 5:30 மணிக்கு பிறந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் சொன்ன மாதிரி அது 2ஆம் எண்ணாக தான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். அப்படி 2ஆம் எண்ணுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எஜுகேஷனில் சம் பிரேக் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கலாம். 10ஆவதுக்குள்ள ஒரு வருஷம் பிரேக் இருந்ததாம்மா? இல்ல, காலேஜில் ஒரு வருஷம் பிரேக் ஆகி கல்யாணம் பண்ணிட்டாங்க. எந்த வருஷத்தில் பிரேக் ஆச்சுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல. டபுள் ப்ரொமோஷன் கிடைச்சது அவங்களுக்கு. அந்த 12th ஏதாவது ஒரு வருடங்கள் வயது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி அடுத்த கிளாஸில் போட்டிருக்காங்களா? அது 2ஆவதோ இல்லை 3ஆவதுல அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அதுதான் விஷயங்கள். அப்போ ஒன்று, பிறந்த தேதிக்கு பெயர் தவறாக இருந்தால் அந்த பிரேக் கிடைக்கும். கொஞ்சம் சரியாக இருந்தால் அது பாசிட்டிவ் ஆகிட்டு அப்பர் ப்ரொமோஷன் சொல்லிட்டு ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது எந்த ஃபேக்கல்ட்டிஸில் வேணாலும் இருக்கலாம். அப்போ பொதுவாக எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு, இந்த பிறவிக்கு, இந்த நியூமராலஜியிலுடைய சூழ்ச்சம எண் என்ன எண்கள் அமைந்திருந்தால் அவங்களுடைய கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும்னா 1ஆம் எண் அல்லது 5ஆம் எண். இந்த 2 எண்கள் தவிர மீதம் இருக்கக்கூடிய 7 எண்களில் அவர்களுக்கு எந்த எண்களில் பெயர் இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். இப்போ அவங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. எஸ் சுமதி. SUMATHTHI. ஓகேம்மா. என்ன படிச்சிருக்காங்கம்மா? அவங்க பிகாம் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ. ஓகேம்மா. பெயர் மட்டும் 26ஆம் எண்ணில் நான் சொன்ன மாதிரி 8ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கு. பெயரோட இன்ஷியலோட சேர்ந்து பார்க்கும்போது 27ன்னு சொல்லக்கூடிய 9ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கு. நான் இவங்களுக்கு பெயர் அமையக்கூடிய எண்கள்னா 1 இல்லைன்னா 5, இது 2 தான் சொல்லியிருக்கேன். அப்போ டோட்டலாக எதிர்ப்பான எண்களில் இருக்கிறதுனால வாழ்க்கையை விரத்தியாக அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. மனக்குழப்பங்கள் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சீக்கிரம் சரியாகணும்னா ஒரு 10 நாளைக்கு சூரியனுடைய எண்ணாகிய அந்த பகவான் சூரிய பகவானை வந்து மனதார வழிபட சொல்லுங்க. 2வது, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்காது. அப்போ எத்தனை நபர்கள் உட்கார்ந்துருந்து நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், மனசு உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் வந்துடாது. பிகாஸ் டேட் இஸ் அ டேட், ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ். இந்த டேட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ இவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 1ஆம் தேதியில் பிறந்திருக்கிறவர் எப்பயுமே கூடவே இருக்கணும். இல்லை இவர்களுடைய பெயரை 1ஆம் எண்ணில் மாற்றிக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது அவரோட லைஃப் பிரகாசமாயிடும். ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொன்ன உடனே ப்ரமோஷன் வந்துருச்சு அப்படின்னீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வேலை செய்யறவங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஓகே, நேர் பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க சந்திரன் பேர் கொடுத்து பேசுறோம். சரி, ஓகே. யாருக்காக கேட்க போறீங்கம்மா இன்னைக்கு? பொண்ணுக்காகங்க. சரிம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 6/12/76. 6/12/1976. காலையில 9 மணிக்கு பிறந்தாங்க. காலையில 9 மணிக்கு. சரி, ஓகே. அவங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா சார் கிட்ட இன்னைக்கு? அவங்க அடிக்கடி உடம்பு முடியாம போயிட்டு, தலைவலி, கழுத்து வலி, காது வலின்னு. அவங்க வாழ்க்கையும் அவ்வளவா சரி கிடையாது. சரிங்கம்மா, கவலையப்படாதீங்க. இதுக்கான தீர்வு என்னன்னு சாராம்சம் சொல்லுவாரு, கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம்மா. இவங்களுடைய பிறந்த தேதியினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது நமக்கு எந்த எண்களில் பெயர் அமைந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் 5ஆம் எண் அல்லது 9ஆம் எண். இப்போ உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய எண்கள் இவர்களுடைய பிறந்த தேதிக்கு எந்தெந்த எண்கள்னால் இவர்களுடைய பெயரை கூட்டினால் 1ஆம் எண் அப்படின்னு சொல்லி அமைந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த நர்வ் சம்மந்தமான நடுக்கங்கள் சம்மந்தமான ஃபிட்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் எண்ணில் அமைஞ்சிருந்தால் கொப்பளங்கள், உடம்புல ஒவ்வொரு மூட்டு பகுதிகளிலும் வலி இருக்கிறது சம்பந்தமான ப்ராப்ளம் 2ஆம் எண். இப்போ இவர்களுடைய பேர் எந்த எண்கள்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்கம்மா. அவங்க பேர் ரேணுகா. இனிஷியல் சொல்லுங்கம்மா. இனிஷியல் வந்து அவங்க வீட்டுக்கார பேர் வந்து கார்த்திகே. அப்பா பேர் அவங்க அப்பா பேர் எம் வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே, கல்யாணம் ஆன பேர் பரவாயில்லம்மா. ஓகே பரவாயில்ல. நீங்க அவர்களுடைய பேர் மட்டும் சொல்லுங்க. ரேணுகா. ரேணுகாவா? ரேணுகா. RENU KAவா GAவாம்மா? இல்லம்மா அப்படி கிடையாது. சில பேர் கே போடுவாங்க, சில பேர் ஜி போடுவாங்க. அது தெளிவா தெரிஞ்சாதாம்மா உங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும். வணக்கம், வாழ்த்துக்கள்மா.
அழைப்பிற்கு நன்றி. சார், எல்லாருக்குமே வந்து நீங்க நேம் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே, பேர் அமைப்பு வந்து கரெக்டா இருந்தா பிரச்சனை வரும்னு எனக்கு ஒரு கேள்வி சார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகம் வச்சு ஒரு பேர் வச்சிருவாங்க, இல்ல எங்க தாத்தாவோட பேர் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, செல்லமா கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தருக்கே எடுத்துக்கிட்டா ஒரு 3 பேர் இருக்கும், இல்ல 4 பேர் இருக்கும், மினிமம் வந்து 2 பேராச்சும் வச்சிருப்பாங்க, வீட்டில் கூப்பிடுறதுக்கு ஒன்று, வெளியே கூப்பிடுறதுக்கு ஒன்று, இல்ல ஷார்ட்டா கூப்பிடுறதுக்கு ஒன்று. ஸோ இந்த பேர்ல இருக்க இந்த கன்ஃபியூஷன் பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா மிக மிக அற்புதமான கேள்விமா. எனது மனதார பாராட்டுக்கள் உங்களுக்கு. பெயர்ல இருக்கக்கூடிய எண்கள் வந்து காந்த மாதிரி, புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருடைய பெயர் எண்களை கூட்டினால் 6ஆம் எண் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா, அவர்களுக்கு ஃப்ரெண்ட் அமைய போறது ஒரு 6ஆம் தேதியிலேயோ இல்லது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், இது அத்தனையும் கூட்டி உயிரின் சொல்லக்கூடிய எண் 6ஆம் எண்ணாக அமையும். அப்போ ஒருத்தவருடைய பெயரன் 6ஆம் எண்ணில் இருக்கிறதுனால அவருடைய மனைவி பெயரை நீங்க கூட்டி பாருங்க, இன்ஷியலோட 6ஆம் எண்ணில் தான் இருக்கும். அப்போ அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லையும் அந்த 6ஆம் எண்கள் பிரதிபலிக்கும். அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஸ்தாபனங்கள்ல நிச்சயம் அந்த 6ஆம் எண்கள் இருக்கும். அப்ப ஒரு மனிதனை வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமா 9 கிரகங்கள்ல, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல பெயர் என்ன கிரகமோ அந்த கிரகம் ஒரு படி முன்னாடி போயிட்டே இருக்கும். அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய தொழில் அமைது. இப்போ 6ஆம் எண்ணா சொகுசான தொழிலில் இருப்பாங்க. இப்போ 1ஆம் எண்ணில் பேர் அமைஞ்சிச்சுன்னா அவங்க வந்து மிகப்பெரிய பதவியிலையும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான துறைகள்லையும் வித்தியாசமாக செய்யக்கூடிய துறைகள்லையும் அப்போ அமைஞ்சிருக்கும். சார், நிஜமா சொல்றேன், ரொம்ப ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டீங்க. எல்லாருக்குமே அந்த யோசனை போயிட்டு இருக்கும், வீட்ல ஒரு பேர் கூப்பிடுறாங்க, எனக்கு ஆபீஸ்ல ஸ்கூல்ல ஒரு பேர் இருக்கே, அப்ப எனக்கு எது கரெக்டா இருக்கும், அப்ப எனக்கு எது சர்டிபிகேட் நேம் தான் அதிகப்படியா வேலை செய்யும். ஓகே, அப்ப எனக்கு எந்த நேம் நான் யூஸ் பண்ணணும், அதனோட எழுத்து என்ன, சரி ஓகே இது பிரச்சனையா இருந்தா சூட்சும என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவங்க மைண்ட்குள்ள போயிட்டே இருக்கும் சார். இதை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு செஷன்ல நம்ம பேச போறோம். இன்னைக்கு நீங்க இவ்வளோ விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நபர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றீங்க. கவலைப்பட வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள். எங்களுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், ரொம்ப அவசரமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், சந்தேகங்கள் அத்தனையும் நீங்கள் கேட்கலாம். மிக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம எண்கணிதம் குறித்து வித்தியாசமான விஷயங்களை பயங்கர சுவாரஸ்யமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? வாஸ்து குறித்தும் பல விஷயங்கள் நம்மளுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.